நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது என்னுடைய 2 கண்ணுலையும் எந்த பார்வையும் கிடையாது. இங்கே வந்ததுக்கப்புறம் டாக்டர் கீதா கிருஷ்ணய்யர், டாக்டர் பிஎஸ்என், டாக்டர் வினய் அவங்களோட டீம் ஒர்க்கில் இன்னைக்கு என்னுடைய லைஃப் வந்து இண்டிவிஜுவலாக லைன் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு விஷன் இருக்குது. நான் வந்து ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் சீனியர் இன்ஸ்பெக்டர் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து இப்போது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, விஷன் நல்லாயிருக்கு. எல்லாமே சாருடைய சாரு மற்றும் கீதா கிருஷ்ணய்யர், டாக்டர் கீதா கிருஷ்ணய்யர் அவங்களுடைய சிகிச்சைனால எனக்கு இந்த அளவுக்கு நல்லா பார்வை கிடைச்சிருக்கு. எப்போ சர்ஜரி ஆச்சு? எந்த வருஷம் சர்ஜரி முடிஞ்சது உங்களுக்கு? 2008 வந்து அக்டோபர் 4 எனக்கு இந்த ஆப்ரேஷன் ஃபைனல் ஸ்டேஜ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நீங்க எது வரலும் படிச்சுருந்தீங்க, எதுக்கப்புறம் பார்வை கம்மியாச்சு? எந்த கிளாஸ்? 1989 6th ஸ்டாண்டர்டு ஆஃப்லி எக்ஸாம் பண்ணும்போது எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. மெடிசன் ரியாக்ஷன் ஆகி பார்வை வந்து ஃபுல்லாக போச்சு. அதுக்கப்புறம் இருட்டு தான் உள்ளதுன்னு சொல்லிட்டு ஒரு 18 வருஷம் ஓடிடுது. அதுக்கப்புறம் 2008 7 இங்கே வந்தேன். ஸோ ஃபிட்னஸ் வாங்கிட்டு சர்ஜரி எல்லாமே அந்த ஃபார்மாலிட்டிஸ் ஃபைனல் ஸ்டேஜ் முடியறதுக்கு அக்டோபர் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆப்ரேஷன் இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ நான் எம்ஏ தமிழ் பண்ணி முடிச்சிருக்கேன். நான் ஒரு பிஜி பட்டதாரியாக வந்து வளம் வந்துட்டுருக்கேன். அது இல்லாமல் ஒரு குரூப் 2 ஆஃபீஸராக இருக்கிறது எல்லாமே எங்கள் டாக்டர்ஸோடைய டீம் ஒர்க்கு, அவங்களுடைய பிளஸிங் தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன்.